இவரேனுமே எனக்கு கடன் கொடுக்குற மாதிரி 40,000 50,000 அப்புறம் 30,000 இந்த மாதிரி 4 கட்டமா கொடுத்து ரசீதும் கொடுக்கலைங்க. அரசு ஊழியரே இந்த மாதிரி ஏமாத்துறாருன்னா நம்ம இந்த நாடு எங்க போகுதுன்னே தெரியல. நாங்கள் நாட்டுட்டு தான் சாகணும். நான் மேலே காரகட்டிலேருந்து வரேன். இங்கே தொட்டி பஸ் ஸ்டாண்டு எழுத்தா போயிருக்கேன். திருச்சி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் நான் நகை வச்சுருக்கேங்க. 3 பவுன் நகை வச்சேன். அதுக்கு வந்து கேஷியரும் பணம் கொடுக்கல. ராஜபாண்டின்னு மேனேஜருக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்க போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தான் நகை வாங்கி வச்சுக்கிட்டு பணம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் 13 நாளாக என்னை அலக்கடிச்சாருங்க. 13 நாளாகவும் பணமே கொடுக்கல. 13 நாளாக பணம் கொடுக்காம 15வது நாள் இரு தரேன்னு சொல்லி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேற்கால இருக்க அம்மன் ஜுவல்லரி நகை கடையில் நம்ம 25 நிமிஷமா வெளியில் நிற்கிறேன். அவர்கிட்ட போய் இவர் பேசிக்கிட்டு இருக்காப்புல. பேசிக்கிட்டு இருந்த வெளியில் வந்து நான் இங்கே ஒரு லேண்டு லோன் ஒன்று போட்டு கொடுத்தேன். அந்த பத்திரத்தை நான் இங்கே தொலைச்சிட்டேன். இங்கே இருக்கவங்க பூரா என்னை போட்டு உருட்டிட்டாங்க. அதனால நான் மாட்டிக்கிட்டேன். நான் நாளைக்கு தரேன்னு சொல்லி 1,20,000 4 தடவையாக கொடுக்குறேன். இவர் என்னமே எனக்கு கடன் கொடுக்குற மாதிரி 40,000 50,000 அப்புறம் 30,000 இந்த மாதிரி 4 கட்டமாக கொடுத்து ரசீதும் கொடுக்கலைங்க. இந்த மாதிரி அலக்கடிக்கிறார். என் நகை இங்கே இருக்கா என்னன்னே தெரியல. வெளியில் ஒரு தனியார் வங்கியில் வச்சா நமக்கு பாதிப்பு போய்க்கு இருக்குன்னு தான் அரசு வங்கியை நம்பி நம்ம வர்றோம். அரசாங்க வங்கிய அரசு ஊழியரே இந்த மாதிரி ஏமாத்துறாருன்னா நம்ம இந்த நாடு எங்க போகுதுன்னே தெரியல. நாங்கள் நாட்டுட்டு தான் சாகணும். விவசாயம் இருக்கனால தாங்க நாங்கள் விவசாய வங்கியிலேருந்து வைக்கிறோம். இந்த மாதிரி பண்ணால் நாங்களே இந்த தூக்குப்பட்டு சாகுறதா? இதுக்கு வந்து அரசாங்கமும் இந்த மக்கள் இந்த மீடியாவும் நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழிவகை பண்ணி இந்த மக்கள் எல்லாம் நல்ல முறையாக அதுக்கு நீங்கள் தான் செய்யணும். தொட்டியம் வட்டம் கார்த்திகைப்பட்டி முருகானந்தம் எனது அப்பா வந்துட்டு விவசாய தொழில் செய்து வருகிறார். எங்களோட வந்துட்டு லேண்டில் இருந்துட்டு கிடைச்ச அமௌண்ட்டை வச்சுட்டு 3,65,000 அது வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக, அதாவது வந்து நிரந்தர வைப்பு தொகையாக தொட்டியம் வங்கியில் 3 ஆண்டு காலம் வைத்திருந்தா இது ரினிவலுக்காக வந்துட்டு வச்சிருக்கும் போது இது கூட்டுறவு சொசைட்டியில் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக வச்சிருக்கிறத திருப்பும் போது வந்துட்டு ரினிவல் பண்ணி தரல. அதோட பாஸ்புக்கையும் அப்புறம் வந்துட்டு எங்களோட டிரான்சாக்ஷனோட இதையும் வாங்கி வச்சுட்டு அவர் வந்துட்டு ஏமாத்திட்டாரு. வேற அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. எங்களோட அக்கௌண்ட்டை வந்துட்டு இப்போ பார்க்கும்போது 0 பேலன்ஸாக இருக்குது. எங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு பணம் திருடப்பட்டுள்ளது. இதுக்கு வந்துட்டு மேனேஜரும் சைன் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இங்கே இருந்துட்டு அவர் வந்துட்டு ஒர்க் பண்ணுறவர் வந்துட்டு இவருக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வந்திருக்குது. அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ் அணியிருக்கிறாங்க. அவர் வந்துட்டு இது வந்துட்டு களவாடப்பட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்செல்ல முயன்றிருக்கிறார். இதில் இருந்துட்டு வந்துட்டு ஒரு 20 பேர் நகை பணம் நிறைய வந்துட்டு திருடப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனால் சுற்றுவட்டார பொதுமக்கள் மற்றும் மக்கள் வந்துட்டு ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இந்த பணத்தை வந்து திருப்பி தர மாதிரி மேனேஜர் இல்லாட்டி வந்துட்டு வங்கி மேலாளர் அவர்களுக்கு வந்துட்டு திருப்பி தர வந்துட்டு வேண்டுகிறேன். இவர் என்னமே எனக்கு கடன் கொடுக்குற மாதிரி 40,000 50,000 அப்புறம் 30,000 இந்த மாதிரி 4 கட்டமாக கொடுத்து ரசீதும் கொடுக்கலைங்க. அரசு ஊழியரே இந்த மாதிரி ஏமாத்துறாருன்னா நம்ம இந்த நாடு எங்க போகுதுன்னே தெரியல. நாங்கள் நாட்டுட்டு தான் சாகணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.